உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. ஏண்டா சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. அட பரதேசி நாயே. சரி முருகேசின்னு வச்சுக்க. ஆஹா, அண்ணனுக்கு என்ன அறிவு? அறிவு அண்ணன் இப்ப முருகேசிக்கு 200 ரூபாய் மொய் செய்வார். இந்தா இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசன் ஆஃப் வீடியோ தான் பார்க்கலாம். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக் லைஃப் படத்தோட ரோஸ்ட் இல்ல குமுறல்கள். என்ன எல்லாருமே தக் லைஃப்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஓடிடி வந்திருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. என்னவோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு என் மனசுல இருந்த அந்த குமுறல்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதான் குமரிட்டாரு அவர் தான் ரிவ்யூ போட்டு. இது தனியா வேற ஒரு மாசம் கழிச்சு நினைக்கிறேன். தக்குனா என்ன? தக்னா சல்லி பையன். சல்லி படத்துல இருக்கிற பூரா பையனும் சல்லி பயலுக்கு தான். இவனுங்களோட லைஃபை காமிக்கிறதுனால இந்த படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்ல வச்சிருந்தா ஸ்டார்டிங்லயே ஒரு பில்டப் டயலாகோட சக்திவேலோட என்ட்ரி வருது. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனா இப்படி ஒரு சீன் வரவே இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஸ்டார்டிங் மட்டும் தான் வரும். லாஸ்ட்ல அந்த வயல்ல அவர் சாப்பிட போயிருவாரு. வயல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை 5 பேர் துரத்துறானுங்க. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. நீயா நானா? இந்த சீனுக்கும் இந்த கதைக்கு என்னடா சம்பந்தம்? அததான் இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. உங்களுக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து அமரனோட அப்பாவை மாணிக்கம் போட்டு தெளிகிறான். அனாதையா இருக்கிற அமரனுக்கு சக்திவேல் தான் அடைக்கலம் கொடுக்கிறாரு. அந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். அடுத்து தன்னோட தங்கச்சி சந்திராவை கண்டுபிடிக்கிறதுக்காக சக்திவேல் கிட்ட அமரன் கொஞ்சம் அமௌண்ட் கேட்கிறான். இந்த போட்டோவை காணவில்லைன்னு போட்டா சந்திரனை தேடி வரும். ஏண்டா அவன் கிட்ட அமௌண்ட் கொடுத்திருந்தா கூட சரி கண்டுபிடிச்சிருப்பான். சந்திராவை கண்டுபிடிச்சிருப்பான்டா. ஆனா அதை பண்ணாம போட்டோ வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் சந்திராவை எத்தனை வருஷம் ஆனாலும் அப்போ வருஷக்கணக்காயிரம் வருஷமானாலும் பரவாயில்ல. இது உனக்கு பிறக்க போற குழந்தை பேப்பர்லயே ஆட் கொடுத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சந்திரா குட்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் பாரு. வருஷக்கணக்கா தேடிக்கிட்டு இருக்கான் சக்திவேலு. போட்டோ எங்கிட்டயே இருக்கட்டும். அப்பதான் கிளைமேக்ஸ்ல காட்ட முடியும். போற இடம் எல்லாம் ரெட் லைட் ஏரியாவா இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உன் பேர் சந்திராவா? கடைசியில சந்திரா கிடைக்கல, இந்திரா தான் கிடைச்சா. திவ்யா கிடைக்கலன்னா திரிஷா. அதையும் விட்டு வைக்கலையே, அழைச்சிட்டு வந்துறாயா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். அடுத்து கேங்ஸ்டர் மாணிக்கத்தோட பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது. அவன் சரியான குடியா இருக்கான். அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமானவன், பல பொண்ணுங்களை ஏமாத்துறவன், பலவிதமான தவறுகள் பண்றவன். எப்படி சொல்றது, சம்திங் லைக் தட். வழக்கம் போலதான் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணி ஏமாந்து தற்கொலை பண்ணிக்குது. வேற வழி தெரியலப்பா. இந்த சம்பவத்துக்காக சக்திவேல் அண்ட் குரூப்ஸ் அந்த பொறுக்கியை பிடிச்சி கொண்டு வரானுங்க. இங்க அவனை பிடிச்சி கொன்னதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணுக்காக தான். அதோட ஒரு 3-4 காரணத்தை சேர்த்துக்கிறானுங்க. பிளாட்ஃபார்ம்ல துமுறை ஏழைக்கு மேல வண்டி விட்டியா? உங்க காலேஜுக்கே நீதான் மாதிரி போதை பொருள் சப்ளையரா? இது எதுக்கு தேவலாம இந்த காலேஜ் பிள்ளைகள் எங்க விட்டு புள்ள மேல கை வச்சாடா? இததான் மெயினா கேட்டிருக்கேன். பிடிச்சதுக்கான காரணமே அந்த பொண்ணுக்காக தான். அதோட சேர்த்து இந்த காரணங்கள்லாம் சேர்க்கிறாங்களாம். இல்ல நாங்க அதுக்காக மட்டும் இல்ல, அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான், அதுக்காக தான் நாங்க கொல்ல போறோம். ரொம்ப நியாயமா இருக்காராம். அவ்வளவு நியாயமா இருக்கிற நீ அம்மனோட அப்பாவை மாணிக்க கொன்னதுக்கு நீ மாணிக்கத்தை கொண்டு இருக்கணும்ல. தப்பா நினைச்சு கூடாது. என்னடா நான் ஒருமையா ஆனா நீங்களும் நல்லா கிடையாது. ஊருக்கு தான் நாங்க நியாயமா இருக்கிறவன் நடிப்போம், சொந்தத்துக்குள்ள நாங்க பண்ண மாட்டோம். அவனை சுட்ட பிறகு சக்திவேல் ஜெயிலுக்கு போயிடுறான். எதுக்குதான் போறாரு தெரியல. கேட்டா பெரிய கேங்ஸ்டர் கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா எதுக்காக இவரே போறாருன்னா, வீட்டுல இருக்கும் போது பொண்டாட்டி தொலை தாங்க முடியல. அதே ஜெயிலுக்கு போயிட்டா எவ்வளவு நாள் வேணாலும் இந்திராணி கூட ஜாலியா பேசிட்டு அத சொல்லி காட்டியிருக்கலாமே. அதுக்காக தான்.
நல்லா பாரு மனசு விட்டு அது சொல்லியிருந்தா கூட ஓகே. வெளியே அமரம் பாத்துக்குவான். அடுத்து சக்திவேலுக்கும் இந்திராணிக்கும் ஜெயில் உள்ள நான் பாத்துப்பேன்னு சொல்லும் போது இப்பதான் புரியுது. நடக்குது. I am your only Adam. ஐயோ இந்த டயலாக் வேற போட்டு சாவடிக்கிறாங்க. இது என்ன கன்றாவே? குட் பேட் அகலி படத்துல கூட வீடியோ கால் தான் பேசுவாரு. ஆனா இதுல ஜல்சா வரைக்கும் இதுக்காக மட்டும்தான் ஜெயிலுக்குள்ள அடம் பிடிச்சு வந்தாரு. ஜெயிலையும் மனுஷன் வாழ்றாயா வாழ்றாயா? அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? தன்னோட பொண்ணு செத்துட்டாலே ஃபீல் பண்ணி அழுவாருன்னு பார்த்தா பவர் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவன் நான் ஒரு அப்ப உனக்கு தெரியுது இந்த மரியாதை இங்கிதம். இப்பதான் புரியுது அந்த பொண்ணு ஏன் அப்ப கிட்ட போய் பிரச்சனையை சொல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னு. ஏன்னா இவங்கிட்ட அந்த பிரச்சனையை சொன்னா கூட ஆறுதல் சொல்ல மாட்டான், அடிச்சே கொண்டு இருப்பான். சாரி பிச் யூ ஆர் எ ஃப்ராட். நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய தற்கொலை அப்பன்கள் மாதிரி தான் இவனும். அடுத்த கொடுமை என்னன்னா வில்லனோட தங்கச்சி புள்ளைய கொண்டவனுங்க கூடய வில்லன் பிசினஸ் டீல் பேசிட்டு இருப்பான். நீனா என்னடா வில்ல அவங்கள பழி வாங்கன்னு பார்த்தா அவனுங்க கூட டீல் பேசிட்டு இருக்க. கைய குலுக்கி கட்டி பிடிச்சு முத்த கொடுத்து நானும் சரி கமலை போட்டு தள்ளுறதுக்கு தான் சேர்றாங்கன்னு நினைச்சேன். பகையாவது அந்த கருமத்துக்கும் கிடையாது. சக்திவேல் என்ன பண்றான், இவனுங்க எல்லாம் என்ன பிசினஸ் பண்றானுங்க, எப்படி காசு வருது, எதையுமே டீடைலா காமிக்க மாட்டானுங்க. அப்புறம் நீ இப்ப காசு பார்த்துட்டனா அதுக்கு கள்ள தொடர்புல இருக்க டீடைலிங் கூட இவனுக்கு கதையில இல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு இது புது டெரிட்டரி. பிசினஸ் பல மடங்கு பெருசா. என்னமோ பிசினஸ்ங்கறானுங்க, டெரிட்டரிங்கறானுங்க. சொல்லி தள்ள காட்ட மாட்டாங்க. இந்த டீலுக்கு அப்புறம் சக்திவேல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போவான்னு பார்த்தா சின்ன வீட்டுக்கு போவாரு. உர்ரா வண்டிய இந்திராணி வீட்டுக்கு. ஓகே கம் ஆன் உடா வண்டிய. நான் வெளியே வந்துட்டேன்னு சீபா கிட்ட 3 நாளைக்கு சொல்லாத. என்னடா முறைக்கிற ஐயோக்கு மேல போட. அப்படியே யார் ரூமே ரெடி பண்ணிரு. உங்க ரூம் எதுக்குன்னா அண்ணே கறி சாப்பிட்டலாடா, அதான் கொஞ்சம் வெறி ஏறி போயிருக்குது. ரூம் ரெடி பண்ணிட்டு அண்ணிய வர சொல்லிரு. 3 நாள் சொல்லிட்டு போனவரு 6 நாள் இருந்துட்டு வராரு. சாரி வாழ்ந்துட்டு வராரு. குஞ்சே நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளையாடுற குஞ்சு. 6 நாள் இந்திராணி கூட ஜல்சா. எப்படிதான் இந்த பாடி தாங்குறதே தெரியலடா. நம்மளால முடியாதுடா. உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. இங்க தான் மணிரத்னம் ஒரு டீடைலிங் வைக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்னு இந்த சீன் மூலமா காமிக்கிறாராம். பொதுவா படங்கள்ல ஹீரோ எவ்வளவு ஸ்ட்ராங்னு காமிக்கிறதுக்காக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வைப்பாங்களே, இந்த ஃபைட் பண்றது, டெக்னிக்கலா அட்டாக் பண்றது, இந்த மாதிரி வைப்பாங்களே. அதே போல இந்த படத்துல இந்த சீனை வைக்கிறாங்க. பாம்பு படை எடுத்த மாதிரி புஷு புஷுன்னு மூச்சு சத்தம். எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொலகாண்ட் ஆயிட்டு. சுகர் பேபி சாங்ல ஃபுல்லா திரிஷா காமிச்சிருந்தா கூட ஏதோ ஒரு கொஞ்சமா ஆறுதலா இருந்திருக்கும். அதையும் காட்ட மாட்டாங்க. அதுலயும் இவனுங்க பண்றத காமிச்சிட்டு ஐயோ நாசம் பண்ணிட்டாங்கடா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சிங்கிச்சாம்பாட்டுமே அப்படிதான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஜீவா வீட்டுக்கு போறாரு. இல்ல அவரோட சொந்த வீடு, சொந்த பொண்டாட்டி, அவங்க கிட்ட போறாரு. நாசமா போச்சு. ஆமாண்ணே வண்டிடுற. இப்பதான் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. விடுங்க இல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஜீவாக்கு இவர் பண்ற சீமிஷன் எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்போ ஒரு ஆக்டிங்க போடுவாரு பாருங்க. அப்படியே நியாயப்படுத்துவாரு பாரு. ஒரு அதுதான் காண்டாவும். காணி நிலம், மாடு, கட்டுக்குட்டி, ஏழை பசங்க படிக்க பக்கத்துல ஒரு ஸ்கூலு. 90 வயசுல நீயும் நானும் கல்யாணம் புதுசுல என்ன கூப்பிடுவே. அது போது இந்த கட்டைக்கு பண்றது மாமா வேலை, இதுல ஃபீலிங் வேற. அவங்களும் அசால்ட்டா மன்னிச்சிருவாங்க. என்ன பண்றது? இந்த சீனை பார்த்துட்டு சக்திவேலோட காதல் புனிதமான காதல் நாங்க புரிஞ்சுக்கிட்டு எமோஷனல் ஆகணும். இதுல சோக மியூசிக் வேற. ஆமா உங்க மூஞ்சிகளுக்கு உண்மையிலே செட் ஆகல. இது எல்லாமே நீ இந்திராணி வீட்டுக்கு போகாம இங்க வந்து பேசியிருந்தா ஓகே. ஆமா கண்டிப்பா இது ஒரு நல்ல சீன் தான்.
ஆனா அங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இப்படி பேசுனா நாங்க வந்து கரைஞ்சிடணும். அதனாலயே இந்த சீனை பார்க்கும்போது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீயும் நானும் கல்யாணம் புதுசுல என்ன கூப்பிடுவே டேய் சக்திவேல், அது போதும் இந்த கட்டைக்கு. இந்த கன்றாவியான காதலை நியாயப்படுத்துறாங்க. பண்றது மொல்ல மாதிரி தானே முடிச்சு வைக்கணும். இதுல காணி நீமா கண்ணு குட்டி ஏழை பசங்க படிக்க ஸ்கூலு. என்னடா கலர் கலரா கதை விடுற? இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. மன்னிச்சிடுறா, எனக்காக அவனை மன்னிச்சிடுறா. இதுக்கப்புறம் சக்திவேலோட பொண்ணு கல்யாணம் நடக்குது. அதுல அமரன் என்ன பண்றான்னா இந்திராணிக்கு ரூட்டு விடுறான். என் டைப்னா இந்திராணி தான். அப்பதான் அமரனோட உண்மையான முகமே தெரிய ஆரம்பிக்குது. தம்பி மாதிரி புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி பண்றியடா. தம்பி மாதிரி சொன்னீங்க. தம்பி செய்யற காரியமா இது? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மாணிக்க வந்துட்டு ஒரு கலகம் போடுறான். உங்க அப்பாவை யாரு சுட்டு கொண்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? உன் அப்பனை கொன்னதே சக்திவேல் தான் அமரன் கிட்ட சொல்லிடுறான். உங்க அப்பாக்கு நடந்தது தவறி நடந்தது இல்ல, கன் எடுத்து ஒரே ஷாட். ஏண்டா அவன் தான் ஒரு விஷயம் சொல்றானா அது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம டைரக்டா சக்திவேலை கொல்றதுக்கு பிளான் போடுறீங்க. ஒரு பலி கொடுத்தாரு சின்னவர், பலியாடு உங்க அப்பா. அமரன் வந்துட்டு தன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த சக்திவேல் கிட்ட இத பத்தி கேட்டிருக்கலாம். ஆனா ஏன் கேட்கலனா அதுக்கு வேற காரணம் இருக்கு. காரணம் நான் சொல்லவா? அப்புறம் இவனுங்க எல்லாம் சேர்ந்து சக்திவேலை கொல்ல பிளான் பண்ணி ஒரு இடத்துல வச்சு ஷூட் பண்ணி தள்ளி விட்டுறானுங்க. புல்லட்ட வயித்துல இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கழுத்தை புடிச்சு தள்ளி விட்டு அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுதாரு. அந்த மரத்துல அடிச்சு இடிச்சு அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுறாரு. இந்நேரத்துக்கு அவர் செத்து இருக்கணும். ஆக மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் விவேகம் படம் ஆரம்பிக்குது. பகை சிதறிட கதறிட கோரடா, தலை விடுதலை விழிகளில் பாரடா, பகை சிதறிட கதறிட போரடா. இதெல்லாம் பார்க்கும்போது விவேகம் படம் இவ்வளவு பரவாயில்ல. ஓடி வந்தாரு அந்த பணியில இருந்து. சக்திவேலை தள்ளி விட்டுட்டு டைரக்டா இந்திராணி வீடுதான். உரா வண்டிய இந்திராணி வீட்டுக்கு. இந்து பேட்டா, நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற டயலாக் கூட பேசல. அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு. அவ்வளோ வெறி. பொம்பளை வெறி முடிச்சு பேசிக்கிறீங்க. நெங்கிஸ் தானே நீ? தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. சின்னவரே. மேடம், ஐ அம் யுவர் ஒன்லி ஆடம். அதுவும் சாதாரணமான கூப்பிடல, மிரட்டி வற்புறுத்தி கூப்பிடுறாரு. இந்த குட்டி அவங்களோட மும்பை போறியா இல்ல என் கூட வரியா? இங்க போனா சிவலி, இங்க போனா செதறி. இவரு ரங்கராய சக்திவேலா மாறி எதுவுமே பண்ணல. இந்திராணிய மட்டும் தான் அழைச்சிட்டு வந்தாரு. எதுவுமே பண்ணல, எதுவுமே காட்டல நமக்கு. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ இடம் சீப்பால இருந்திருக்க. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ஒரு பிரச்சனை இல்ல. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா. இந்த சீனா ட்ரைலர்ல பார்த்து சில்லறைய ஆமாமா ட்ரைலர்ல செமையா இருந்துச்சு. பண்ணிட்டீங்களா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறீங்க. இப்பதான் போதி தர்மர் என்றி குட்டி போதித மர என் பேரு ரங்கராய சக்திவேல். இவரு போதி தர்மர் கிட்ட பல தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்டு மறுபடியும் பழி வாங்கறதுக்காக வராரு. நேபாள புத்த சாமியாருங்க என் உயிரை காப்பாத்தி என்னையே எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஆனா இந்த படத்துல யாரு செத்தாலும் யாரு உயிரோட வந்தாலும் எந்த ஒரு கவலையோ சந்தோஷமோ எதுவுமே இருக்காது நமக்கு. இந்த படத்தோட மெயின் கேரக்டரா இருக்க சக்திவேல் செத்தா கூட நம்மளுக்கு கவலையே இருக்காது. சக்திவேலை சுட்டு தள்ளி விடும் போது கூட
ஐயோ இப்படி தள்ளி விடுறாங்களே ஃபீலிங் இல்ல திஷா சாவும்போது ஃபீலிங் இல்ல அப்படின்னு எதுவுமே தோணாது நமக்கு. செத்தா செத்துட்டு போடா, செத்து தொலைங்கடா, கையில கால்ல கிடைக்கிறது அத்துக்கிட்டு செத்து தொலைங்கடா, சீக்கிரமா பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போங்கடா. செத்துட்டு மறுபடியும் வந்தாதான் நமக்கு கவலையா இருக்கு. ஐயோ, என்னடா உயிர் பழச்சிட்டு நீ இன்னும் சாவலையாடா? இன்னும் சாவலையா நீ? இந்திராணி சாகும்போது நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது, ஜீவாக்கு மண்டையில அடிபட்டு எல்லாம் மறந்து போயிடும், அதை பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் இருக்காது. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி சாவும், அதை பார்த்தும் ஒண்ணும் தோணாது. ஏன் அப்படி நமக்கு இல்லாம போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த இது கனெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. அதை பார்க்கும் போதும் துரோகம் பண்ணவனுங்களுக்கு இப்படிதான்டா பண்ணணும், இவனெல்லாம் இப்படிதான்டா கொல்லணும், இவனுக்கு இந்த மாதிரி தானே சாவு வரணும், அது மாதிரி கூட நமக்கு தோணாதுடா. கடைசியில அமரனை போட்டு சொல்லுவாங்க, அதுல கூட அமர செத்துட்டானுங்கிற ஃபீலிங்ஸ் இருக்காது. எஸ்டிஆர கொண்டுட்டீங்களடா, பாவண்டா அந்த மனுஷன் என்னடா தப்பு பண்ணாரு. ப்ரோ கமலை கொண்டுகிட்டே இருக்காங்க, சாக மாட்டாரு, கடைசியில சிம்புவை கொண்டு விட்டாங்க, அதே மனசு வலிக்குது. படம் நடிச்சது ஒரு தப்பாடா, இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கன்னு டயலாக்னா பேசினாரடா. ஆயிரத்துல படத்துல அடிச்சாலே செத்து போயிடுறாரு சிம்பு. கம்பேக்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவரை போயிட்டு இந்த படத்துல கொண்டு வச்சிருக்கீங்களா? பேசி பேசி சிலுக்க வச்சீங்களா? சரி போட்டோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குமுறலும் அழுகையும் தான் வருமே தவிர அந்த கேரக்டர் செத்ததுக்கான ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. அதனாலதான் அந்த சீன் அப்ப நானே கொஞ்சம் லைட்டா அழுதுட்டேன். கொல்லும் போது ஒரு மியூசிக் வரும் பாருங்க, ஐயோ அது போடும் போதுதான் எனக்கு வெறி ஆகுதுடா. அடுத்து சக்திவேல் ஜீவாவை சந்திக்கிற ஒரு சீன் செட்டே ஆகல. ஃபர்ஸ்டே அங்க த்ரிஷா போய் பார்த்துட்டு வந்துருவாரு. இவங்களதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வருவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, அங்க போயிடுவாங்க. ஆனா இந்திராணிங்க ஒரு கேரக்டர் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த சீனை பார்த்து லைட்டா கொஞ்சமா ஆமா ஆமா இல்ல வேற மாதிரி மாறி இங்க ஜீவாக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து இந்திராணி பக்கம் போயிடுவாரு. இந்திராணி ஓடி நீல நான் காமாட்சி அப்படின்னா நரிக்கிருவேங்க. வெளியே இறங்கி வா, நான் இருக்கேன். வெளியே இறங்கி வா, நான் இருக்கேன் அப்படின்னு கைய தூக்குறாரு. என்னல தூக்குதா? தூக்குதா? போமா இவ்வளவு ஆகியும் உனக்கு வெறி அடங்கல. அடுத்து திரிஷாவும் சிம்புவும் பேசுற ஒரு சீன். நீ எனக்கு சொந்தம், கூட்டிட்டு வந்து தனியா ஊருக்கு வெளியில அவர் வச்சிருந்தேன். என் சந்திராவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு, யாருக்கும் தெரியாம ஒரு தங்க ஆனா அதுக்கு பதிலா ஒன்ன கூட்டிட்டு வந்தாரு எனக்கு. நீ வந்த தங்கச்சிக்கு பதிலா தானே கூட்டிட்டு வந்தாரு, நீயும் தங்கச்சியா தானே பாத்துருக்கணும். மிரட்டி கூட வச்சிட்டு இருக்க நீ. எனக்காக கூட்டிட்டு வந்த ஒன்ன அவர் ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. நான் உன்னை கடத்தல, அவர் தான் என் கிட்ட இருந்து ஒன்ன கடத்திட்டாரு. இந்த சீனை பார்க்கும்போது இது என்ன கருமங்கிறது எனக்கு புரியல, சுத்தமா லாஜிக்குமே இருக்காது. என்ன கல்றாவிடா இதெல்லாம்? நீ ஏன் இந்திராணிய மிரட்டி நீ ரெட் லைட் ஏரியாக்கு போறியா இல்ல யான் கூட வரியா? The choice is yours. மிரட்டி வற்புறுத்தி தான் அழைச்சிட்டு வந்திருக்க, இதுல அந்த பொண்ணுகிட்ட நீ காதல் வரை எதிர்பார்க்கிற. எப்படி எடுத்துறதுன்னா ஒண்ணுமே தெரியல. இந்த பிறகத்தை நீ தான் மனுஷனா மாத்தணும், சரின்னு சொல்லு. ஐயோ இந்த சீன்லாம் எப்படி நினைச்சு எப்படி எழுதிருக்காங்க, என்ன கருமண்டா இது? ரங்கராய சக்தி வேலா மாறிட்டேன். அவர் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரோ அததான் இப்ப நான் பண்றேன். எனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, இவன் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சக்தி வேலை கொல்ல நினைக்கல, இந்திராணிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். வெளியில சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு அப்பாங்கிற ஒரு காரணத்தை சொல்லி கொல்ல நினைச்சிருக்கான். நீ அவருக்கு எக்ஸ்ட்ரா வெறும் ஒரு ஷோகேஸ் டிராஃபி, எனக்கு எல்லாமே நீ தான். இவ்வளவு நீ பண்ணது அப்பாவுக்காக இல்ல, அப்பா பார்த்தாரு இதான் சொல்லுவாரு. அவ்வளவும் நடிப்பா. எஸ்டிஆர் கேரக்டரையும் நாசம் பண்ணிட்டாங்க, திரிஷா கேரக்டரையும் நாசம் பண்ணிட்டாங்கடா. இப்ப என்ன இப்ப என்ன இப்ப என்ன இப்ப என்ன ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கூட ஃபீலே ஆகல. ஒழுங்கா சிம்பு கூட போயிருக்கலாம். அழகா அமரன்
அமரன் கூட போக வேண்டிய இந்திராணி ஒரு போன் பண்ணி நீ அங்கேயே இரு நான் வரேன் அவளை இருக்க வச்சு பாம் பிளாஸ்ட்ல சாக வச்சிருவாரு. இப்படி எத்தனை உசுர தாண்டா எடுப்படி சக்திவேலு. அநியாயமா இப்படி கொண்டுட்டீங்களே டாக்டர். ராயப்பா நம்மள இப்படி பார்த்தா ஒண்ணு என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாரு, இல்ல உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாரு. டாக்டரை கூட விட மாட்டேன். இந்த சீனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பயந்துட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சோம். காட்டிடுவானோ அடுத்தது போல இருக்கு. நம்ப முடியல, என்ன பண்ணுவாங்கறத யூகிக்க முடியல. வச்சிருக்கலாம். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? உங்க பேரு சந்திராவா? அப்பா அம்மா பச்ச பேரு சந்திரா தானே? கடைசியில இவதான் சந்திரா. இவளை கண்டுபிடிச்சது கூட சக்திவேல் கிடையாது. அவளே எல்லா கதையும் சொல்லுவா, அப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு சக்திவேல் செத்து அமரன் உயிரோட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். ஆமா, இவர் எதுக்குதான் இருக்காரு உயிரோட அப்படின்னு தோணிடுச்சு. ஆனா இந்த சீன் பாக்கும்போது அமரன் செத்ததும் சக்திவேலும் செத்துட்டான் போல, செத்துட்டான்டா அப்படின்னு நினைச்சேன். கண்ணதான் மூடி இருக்கான், சாகல. அவன் சாக மாட்டான்டா, அவன் சாகவே மாட்டான். பொதுவா நம்ம தமிழ் சினிமால காமெடி ஆக்டர்ஸ் சில பேர் இருப்பாங்களே, வடிவேலா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், யோகி பாபு, சந்தானம்னு. அதே போல இந்த படத்துக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் இடையில வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் இந்த படத்துல இல்லைன்னா எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது, எந்த வகையிலுமே படத்தோட ஃப்ளோவா கிடைக்கவே இல்ல. கமல ஒரு இடத்துல தூக்கி விடுவாரு, முடிஞ்சிடுச்சு. வேற வந்து அந்த டைம் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடைசியா ஒரு தக் லைஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு விண்வெளி நாயகனுக்கு என்னடா சம்பந்தம்? இதுக்கு சம்பந்தமே கரெக்டா இருக்கும். இதுல கண்ணாடி வேற. கடைசியா என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இதை தவிர மற்ற எல்லாமே டாப் நாட்ச்ல இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், செட் ஒர்க்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் முழுக்க தடபடுவா விருது வைப்பான். இந்த படம் பார்த்து முடிச்சிட்டு ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருந்த அந்த குமுறல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு மாசம் ஆச்சா? பார்க்கலாம். இது ஏன் இப்போ எல்லாருமே டக் லைஃபா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஓடிடியில வரப்போ எல்லாரும் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினிமா டிக்கெட் விட்டாரு, அதுக்கப்புறம் எம்டி ஆண்டு, இப்போ ராகேஷ் சனியும் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேகே விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்போ படம் பார்க்கும்போது சில சீன்லாம் மறந்துருக்கும், அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ டீட்டெயிலா உட்காந்து இது அது 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 அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அது காட்டும் போது உண்மையிலே அது ஒரு 5-6 பேர் ஓடி வராங்களே, அது அந்த சீன் அப்படியே முடிச்சிருவாங்க. அது ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரோ மாதிரி காட்டிட்டு கடைசி பார்த்தா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு தவிர அதுதான் சண்டை வைக்கிற மாதிரியே வச்சு அப்படியே பாவலை கட்டி ஏமாத்திட்டாங்க. இதுல எனக்கு அது ஏத்துக்கவே முடியாதுன்னா லாஸ்ட்ல இந்த விண்வெளி நாயகன் அந்த பாட்டு தான் என்னால ஒத்துக்கவே முடியல. ஒண்ணு கமல்ல வந்து பயங்கர நெகட்டிவா காட்டியிருக்கணும், இல்ல சிம்புவாவது பயங்கர நெகட்டிவா காட்டியிருக்கணும். ரெண்டும் காட்டானா இல்ல ஹீரோ, 2 பேருமே ஹீரோவா நல்லவங்களா காட்டியிருக்கணும். ரெண்டுத்தையும் இல்லாம ஒண்ணு நாசர் கொன்னதை வந்து சிம்புவே கண்டுபிடிக்கிற மாதிரி கூட வச்சு அந்த கமலை போட்டு தள்ளுற டைம்லே சிம்பு நாசரை கொல்ற மாதிரி கூட வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கமலுக்கும் சிம்புக்கும் சண்டை வர மாதிரி கூட வச்சிருக்கலாம். இது என்னத்த சொல்றதே தெரியல. அந்த டயலாக்கும் அப்படிதான் இருக்கும். அதான் அந்த த்ரிஷா வந்து உங்க பேர் என்ன, கமலோட பொண்ணு அவ்வளோ எதுவும் லவ் பண்ணலையா மாதிரி கேட்பாங்க. அவன் என் டைப் இல்ல, என் தங்கச்சி அடிமா. முதல்ல தங்கச்சின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது என் டைப் இல்ல, இது தங்கச்சியா, என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. அப்போ தங்கச்சியா இருந்தாலும் லவ் பண்ணிடுவாரு போல இருக்கு. அந்த மாதிரிதான் பெரிய காமெடி என்னன்னா அவரு த்ரிஷா இறந்ததுக்கு அப்புறம் உள்ள போய் விழுந்து கிடப்பாருல மேல. அந்த சீன் எதுக்குன்னே எனக்கு தெரியல இன்ன வரைக்கும். அது உண்மையாவே அது பார்க்கும்போது பாவமா நம்ம நினைப்போம்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணுமே அதான் சொல்றேன்ல,
த்ரிஷா கேரக்டரை மட்டும் தூக்கிட்டா அந்த படம் ஓரளவுக்கு சுமார் படமாவது இருந்திருக்கும். ஆமா த்ரிஷா கேரக்டர் தான் கெடுத்துடுச்சு இந்த படத்தை. த்ரிஷா மேல தப்பு சொல்லலன்னா மணிரத்னம் அந்த ஸ்டோரியில த்ரிஷா கேரக்டர் மட்டும்தான். த்ரிஷா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்ததுதான் எடுப்பாங்க. எல்லாம் டைரக்டர் இன்சைட். ஆமா. இது வந்து அதுவும் மணிரத்னமும் அவர் டைரக்ட் தான் பண்ணாரு, அவரோட கதையும் கிடையாது. இது கமல்ஹாசன் அவங்களோட கதை தான். கதையை அவர் பண்ணிட்டாரு. இது வந்து பல வருஷமா எடுக்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். இதுல வந்து மோகன்லால்லாம் இருந்திருக்காங்க, அவங்களாம் தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் அவங்க அடிக்க வேண்டியதா இருந்ததுதான், அவங்க தப்பிச்சு அவர் லக்கி பாஸ்கர் அங்க போயிட்டாரு. ஜெயம் ரவி தப்பிச்சாலும் அங்க போய் மாட்டத்தான் செஞ்சாரு. பிரதர் அந்த மாதிரி மொக்க படையில போய் மாட்டிக்கிட்டாரு. இதுல மாட்டி பேர் போறதுக்கு அண்ணன் மொகப்படுத்தல் போயிட்டு. ஆமா அதுக்கு ஜெயம் ரவி என்ன அந்த அசோக் செல்வன் கேரக்டர் தான் அடிச்சிருப்பாரு, அதுக்கு நடிக்காம இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்